கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு தடவை ஒரு சகோதரி ஒரு இரவு வேளையில் எனக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஒரு வாரத்திற்கு மேலாக அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறேன். டாக்டரிடம் சென்று விட்டு வந்துவிட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் வந்துவிட்டேன், மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்னும் சுகமாகவில்லை, பசிக்கவும் இல்லை, சாப்பிடவும் முடியல, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் பேசினார். இது மருந்து மாத்திரைகளினால் சரியாகிற வியாதி அல்ல, இவர்களை ஒரு அசுத்த ஆவி பிடித்திருக்கிறது. ஆகவே இந்த அசுத்த ஆவியை நீ என்னுடைய நாமத்தை சொல்லி துரத்தி விடு என்று சொல்லுகிற சத்தத்தை கேட்டேன். பிறகு பாருங்க, அவர் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே நான் கடிந்து கொண்டு அதட்டி அதிகாரத்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த அதிகாரத்தை வைத்து நான் ஜெபித்த போது, உடனே அடுத்த நாள் காலையில் ஃபோன் பண்ணி, ஜெபம் பண்ணின பிறகு இப்பொழுது சரியாகிவிட்டது, நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு என்று சாட்சி சொன்னார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, சில பேருக்குள்ளா இருக்கிற வியாதிகள் மருந்து மாத்திரைகளினால் சரியாகாது. காரணம் என்னவென்றால், அந்த மனிதர்களை சில நேரங்களில் அசுத்த ஆவிகள் பிடித்து அவருடைய சரீரத்தை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும், வியாதியை உற்பத்தி பண்ணி கொண்டே இருக்கும். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அஸ்தமனம் ஆனபோது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல கூட அநேக வியாதிஸ்தர்கள் வரும்போது அந்த அசுத்தாவி பிடித்த மனிதர்களை இயேசு தமது வார்த்தையினாலே அதை அதட்டி அவர்களை சொஸ்தமாக்கி குணமாக்குறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பல நேரங்களில் இப்படி பல மாதங்களாக, வருடங்களாக, வருஷங்களாக, நாட்களாக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு வியாதி சுகமாகவில்லை என்று சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்டவர்கள் மறவாமல் இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து நீங்கள் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவர் கொடுத்த அதிகாரத்தை சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நல்ல தகப்பனே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினால இந்த இப்படிப்பட்ட வியாதிஸ்தர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு மந்திரத்தினால பிசாசு பிடித்து அசுத்தாவினால் பிடித்து அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களை நீர் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய சிந்தின அந்த இரத்தத்தினாலும் உம்முடைய நாமத்தினாலும் அவளுக்கு சுகத்தையும் பலத்தையும் அற்புதத்தையும் செய்வீராக. எல்லா அவளுக்கு இருக்கிற அசுத்த ஆவிகள், வியாதிகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.